வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் எம்ப்ராய்டரி இன் ஆர்டினரி மிஷின் சீரீஸில் 4வது ஸ்டிச்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சு பேர் வந்து ஹார்டின் ரன்னிங். ஹார்டின் ரன்னிங்னா சாதாரண ரன்னிங் மிஷினில் வந்து ரன்னிங் நம்ம சாதாரணமாக தைக்கிறோம் இல்லையா, அதே ரன்னிங்கை ஹார்டின் ஷேப்பில் போட்டு ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் எப்படி கொண்டு வரோன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 கோடு நான் போட்டிருக்க மாதிரி 2 கோடு போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் அந்த ஹார்டின் ஸ்டிச்சை கொண்டு வரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து டிசைனில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 கோட்டுக்கு நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் நல்லா வரும். கரெக்டாக ஈவனாக 2 ஹார்டின், கீழே வர ஹார்டின் மேலே வர ஹார்டினும் சம அளவில் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு நிறையா போட்டுக்கிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைனில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து சும்மா மிஷினை வந்து பெடல் பண்ணி ஸ்லோவாக பெடல் பண்ணி ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ரன்னிங்கில் நான் அந்த ஃப்ரேமை வந்து அந்த ஹார்டின் அந்த ஊசி எப்படி குத்துதோ ஊசிக்கு தகுந்தாப்பில் நான் ஃப்ரேமை தான் வந்து ஹார்டின் ஷேப்பில் நவுத்துறேன். ஊசி வந்து ஒரே இடத்துல தான் குத்திக்கிட்டு இருக்காது, அது ரன்னிங் போயிட்டுருக்கு. பட் நான் வந்து இந்த ஃப்ரேமை வந்து அந்த ஹார்டின் ஷேப்பில் ஷேக் பண்ணுறதுனால இந்த ஸ்டிச்சு விழுது. இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் இது மாதிரி கோடு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு 2 டேஸில் இந்த ரன்னிங்கிறதுனால ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஸ்டிச்சு. கீழே ஒரு ஹார்டின், மேலே ஒரு ஹார்டின். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைனில் வந்து நம்ம இப்போ ஆரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டிச் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி இதை வந்து இந்த பேட்டர்ன் இந்த ஹார்டின் ஸ்டிச் வச்சு நம்ம மிஷின்லேயே கூட பண்ணலாம். நம்ம அதுக்காக தான் காட்டியிருக்கேன். இந்த வாட்டர் ஸ்டிச்சுங்கிறது ஒரு டெஃபினட்டாக இல்லாமல் இப்போ ஹார்டின் மாதிரி இல்லாமல் கண்ணாமலான்னு போகும். அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஹார்டின் வரும். அந்த மாதிரி தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். இந்த இதில் கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சர்க்கிளில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக முன்னாடி தையலில் காட்ட ஸ்ட்ரைட் லைனில் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் லைனில் காட்டின மாதிரியே நான் கீழே போட்டிருக்கேன். பட் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து ஆரி ஒர்க் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி எந்த ஒரு டெஃபினட்டான ஒரு டிசைன் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீ ஸ்டைலில் ஹார்டின் போட்டிருக்கேன். ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதை நம்ம ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி வச்சு ஈஸியான முறையில் நம்ம அதை ஃபில் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த ஸ்டிச் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணும்போது ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங் பண்ணதை அவுட்லைனில் ஒரு ரன்னிங் மாதிரி கொடுக்கணும். ஒரு 2-3 லைன் வந்து ரன்னிங் கொடுத்தோம்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரன்னிங் ஒர்க் எந்த ரன்னிங் ஒர்க்காக இருந்தாலும் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டிசைனை சுற்றி ஆர்டினரி ரன்னிங் ஸ்ட்ரைட்டாக ஆர்டினரி ரன்னிங் அந்த பார்டரில் ஃபுல்லாக நம்ம ஒரு 2 லைன் இல்லைன்னா ஒரு 3 லைன் கொடுத்தோம்னா திக்காக கொடுத்தோம்னா பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நல்லா ஹைலைட் நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியும். முடிய போது இதை முடிச்சுட்டு நான் சுற்றி ஒரு ரன்னிங் கொடுப்பேன் பாருங்கள். அந்த இது மாதிரி நம்ம வந்து அந்த டிசைனை சுற்றி நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோமோ அந்த இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் இல்லாமல் இருக்குது. இதே மேலே பாருங்கள், அந்த ரன்னிங் கொடுத்தோன்னா அது எப்படி நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்கள். நல்லா ஃபினிஷிங் நல்லா காட்டும். ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க.
இப்போ இது ஒரு ப்ளவுஸில் கூட நம்ம ஆர்டினரியாக ஒரு ப்ளவுஸில் கூட இப்போ இது பார்த்திங்கன்னா இது எனக்கு இந்த மேங்கோ டிசைன் பொறுத்து ஒரு 1/2 hour தான் ஆணுச்சு. இப்போ நம்ம ஒரு சாரியில் கூட பண்ணலாம். இப்போ நடுவில் இப்போ நான் ரெட் கலரில் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, அது வெல்வெட் ஸ்டிச்சு. வெல்வெட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் வெல்வெட் ஸ்டிச்சுக்கு. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். பண்ணிவிட்டு இந்த உள்ளே வந்து இந்த ரன்னிங் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டோம்னா ஒரு டிசைன் ஓவர். இது ஒரு ப்ளவுஸில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நான் ஆல்பத்துக்காக முன்னாடி நான் போட்ட ஹார்டின் ஸ்டிச்சுக்கு சாம்பிளுக்காக போட்ட டிசைனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.